தேர்ட் ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் லெசன் 1ல லெட்டர்ஸ் லேர்ன்ல மை ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் லெசன் 1ல லெட்டர்ஸ் லேர்ன்ல மை ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ ஒரு பாயும் ஒரு கேர்ளும் அவங்க வீட்டுக்குள்ள வராங்க. சிஸ்டர் அண்ட் பிரதர் வந்து அவங்க வீட்டுக்குள்ள வராங்க. வேர் இஸ் அம்மா? இந்த சிஸ்டர் கேட்குறா, வேர் இஸ் அம்மா? ஷீ இஸ் நாட் இன் த கிச்சன். இவங்க ரெண்டு பேரும் அம்மாவை தேடுறாங்க. முதல்ல இந்த குட்டி பொண்ணு வந்து கிச்சனுக்கு போய் பார்க்குறா. கிச்சன்ல அம்மா இல்லை. வேர் இஸ் அம்மா? அம்மா எங்க? ஷீ இஸ் நாட் இன் த கிச்சன். அம்மா கிச்சனுக்குள்ள இல்லை. ஷீ இஸ் நாட் இன் த ஹால். அம்மா ஹால்லையும் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மாவை தேடி அவங்க வீட்டுக்குள்ள வராங்க. இவ போய் இந்த குட்டி பொண்ணு போய் இந்த கேர்ள் போய் கிச்சனை பார்க்குறா. கிச்சன்ல அம்மா இல்லை. வேர் இஸ் அம்மா? ஷீ இஸ் நாட் இன் த கிச்சன். ஷீ இஸ் நாட், அம்மா இங்க இல்லை. உடனே இந்த பாயும் பார்க்குறான். ஹீ இஸ் நாட் இன் த ஹால். இந்த பாய் வந்து ஹால்ல போய் அம்மா இருக்காங்களான்னு செக் பண்றான். ஷீ இஸ் நாட் இன் த ஹால். ஓகே, அம்மா யூ ஆர் ஹியர் இன் த பெட்ரூம். யூ ஆர் இன் பெட். ரெண்டு பேரும் கிச்சன்ல தேடினாங்க, ஹால்ல தேடினாங்க, அப்புறம் பெட்ரூம்ல பார்த்தா அம்மா படுத்துட்டு இருக்காங்க. அம்மா நீங்க பெட்ரூம்ல தான் இருக்கீங்களா? பெட்ல படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அம்மா சொல்றாங்க, ஹோ ஐ ஹாவ் அ ஹெட் ஏக். எனக்கு தலை வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். இந்த குட்டி பொண்ணும் இந்த குட்டி கேர்ளும் இந்த பாயும் அவங்க அம்மாவை உங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்க அம்மாவை தேடுறாங்க. இந்த கேர்ள் வந்து கிச்சனுக்கு போய் பார்க்கறா. வேர் இஸ் அம்மா? ஷீ இஸ் நாட் இன் த கிச்சன். அம்மா கிச்சனுக்குள்ள இல்லையே. உடனே இந்த பாய் ஹால்ல போய் பார்க்கறான். ஷீ இஸ் நாட் இன் த ஹால். அம்மா வந்து ஹால்லையும் இல்லைன்றான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெட்ரூம்குள்ள போய் பார்க்கறாங்க. அம்மா யூ ஆர் ஹியர் இன் த பெட்ரூம். யூ ஆர் இன் பெட். அம்மா யூ ஆர் ஹியர் இன் த பெட்ரூம். தோ அம்மா வந்து பெட்ரூம்ல இருக்காங்க. யூ ஆர் இன் பெட். அம்மா படுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கறான். உடனே அம்மா சொல்றாங்க, ஹோ ஐ ஹாவ் அ ஹெட் ஏக். என்ன சொல்றாங்க? ஹோ ஐ ஹாவ் அ ஹெட் ஏக். உடனே இந்த குட்டி பொண்ணு சொல்றான், ஹோ அம்மா ஹவு கேன் வி ஹெல்ப் யூ? குட்டி பொண்ணு சொல்றா, அப்படியாம்மா, எப்படி உனக்கு ஏதாவது நாங்க ஹெல்ப் பண்ணணுமான்னு கேக்குறா. உடனே இந்த பாய் சொல்றான், கேன் வி மேக் யூ அ கப் ஆஃப் டீ? கேன் வி மேக் யூ அ கப் ஆஃப் டீ? டெல் அஸ் வாட் டு டூ. அதாவது இந்த பாய் கேட்குறான், அம்மா நான் உங்களுக்கு ஒரு கப்பில் டீ போட்டு கொண்டு வரவா? கப் ஆஃப் டீனா நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரவா? நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னு கேட்குறான். உடனே அம்மா சொல்றாங்க, எஸ் ஆஸ்க் பாட்டி ஃபார் ஹெல்ப். இவங்களுக்கு பாட்டி இந்த வீட்டில் இருக்காங்கல்ல, ஆமாப்பா எனக்கு டீ வேணும், நீங்க வந்து பாட்டிய ஹெல்ப் பண்ண சொல்லி கேளுங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கேர்ள் என்ன சொல்றா, ஹோ அம்மா ஹவு கேன் வி ஹெல்ப் யூ? நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது சொல்லுங்க. தலைவலியா இருக்கீங்க, நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்றோமா? இத குட் மேனர். யாராவது உடம்பு சரியில்லை, நம்ம வீட்ல அம்மாவோ அப்பாவோ தாத்தா பாட்டி சிஸ்டர் அண்ட் பிரதர் யாராவது ஏதாவது சொன்னா உனக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு நம்ம போய் கேட்கணும். இதெல்லாம் குட் மேனர்ஸ். ஓகே, இந்த பொண்ணு கேட்குறா. உடனே இந்த பாய் கேட்குறான், கேன் வி மேக் யூ அ கப் ஆஃப் டீ? டெல் அஸ் வாட் டு டூ. அதாவது கேன் வி நாங்க ரெண்டு பேரும் மேக் யூ உனக்காக, மேக் உனக்கு யூ அதாவது உனக்காக, அ கப் ஆஃப் டீ. கேன் வி மேக் யூ அ கப் ஆஃப் டீ? உங்களுக்காக நாங்க டீ போட்டு கொண்டு வரவா ஒரு கப்புலன்னு கேட்குறான். டெல் அஸ் வாட் டு டூ. எங்களுக்கு சொல்லுங்க நாங்க என்ன பண்ணணும்னு. உடனே அம்மா சொல்றாங்க, எஸ் வேணும், எனக்கு டீ வேணும். எஸ் ஆஸ்க் பாட்டி ஃபார் ஹெல்ப். பாட்டி கிட்ட போய் ஹெல்ப் வாங்கிக்கோங்க. டேக் அ பேன். டீ போடுவாங்கல்ல, அம்மா வந்து கிச்சனுக்கு போய் டீ பேன்னா என்னம்மா எடுத்து காட்டுங்க, நீங்க கேளுங்க. அம்மா காட்டுவாங்க. டீ பேன் எடுத்து காட்டுவாங்க. பாட்டி என்ன சொல்றாங்க, டேக் அ பேன் அப்படி சொல்றாங்க. டீ போடுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஃபில் திஸ் பேன் வித் வாட்டர். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஃபில் திஸ் பேன் வித் வாட்டர். நவ் லைட் த ஸ்டவ். அதாவது இந்த பாய் என்ன சொல்றான், பாட்டி பேன் எடுக்க சொன்னாங்கல்ல, அந்த பேன்ல கொஞ்சம் வாட்டர் ஃபில் பண்ணி அதை ஸ்டவ்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ண சொல்றான். எஸ், இந்த கேர்ள் அதை செய்யறா. எஸ் கீப் த பேன் ஆன் த ஸ்டவ். லெட் த வாட்டர் பாயில். அதாவது கீப் த பேன் அப்படின்னா அந்த டீ பேனை ஸ்டவ் மேலேயே வச்சிருக்கா. தண்ணி உள்ள இந்த பேன்ல தண்ணி ஃபில் பண்ணாங்கல்ல, அது கொதிக்கிற வரைக்கும்
அந்த டீ பேனை ஸ்டவ் மேலேயே வச்சிருக்கா. எஸ், கீப் த பேன் ஆன் த ஸ்டவ், லெட் த வாட்டர் பாயில். லெட் த வாட்டர் பாயில்னா அந்த தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பாருங்க, புட் இன் த மில்க் அண்ட் த டீ லீவ்ஸ். அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்ச உடனே அதுல கொஞ்சம் பாலும் டீ பவுடரும் போடுறாங்க. லெட் அஸ் பாயில் த டீ இன் த பாட் ஃபார் 5 minutes. இந்த கேர்ள் சொல்றா, நம்ம வந்து ஒரு 5 minutes வந்து டீ பாயில் ஆகிற வரைக்கும் அமைதியா இருப்போம் அப்படின்னு வந்து சொல்றா. Let us boil the tea in the pot for 5 minutes. இந்த பாட்ல இருக்க டீ வந்து 5 minutes கொதிக்கட்டும்னு அந்த குட்டி பொண்ணு சொல்றா. Now we can pour it through the strainer and add sugar, stir and mix it well. Now we can pour it through the strainer. ஸ்ட்ரெயினர்னா நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தோம் இல்லையா, வடிகட்டியை தான் ஸ்ட்ரெயினர்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆட் சுகர், இந்த பாட்ல இருக்க அந்த டீயை வந்து என்ன பண்ணா ஸ்ட்ரெயினர் வழியா ஊத்துனா அதுல இருக்க அந்த டீ லீவ்ஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரெயினர்ல வடிகட்டிடும். அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி ஸ்டீர் அண்ட் மிக்ஸ் இட் வெல், நல்லா கலக்குறாங்க. ஸ்டீர் அண்ட் மிக்ஸ் இட் வெல்னா நல்லா கலக்குறாங்க. The tea is ready. It smells so good. இவ சொல்றா, டீ ரெடி ஆயிடுச்சு, it smells so good. இப்போ இந்த பேஜ் மட்டும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாமா? டேக் அ பேன். பாட்டி சொல்றாங்க டேக் அ பேன், ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாய் சொல்றான், ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஃபில் திஸ் பேன் வித் வாட்டர், நவ் லைட் த ஸ்டவ். வெறும் பேன் எடுத்து ஸ்டவ்ல வைக்கல, அந்த பேன்ல, அந்த டீ பேன்ல கொஞ்சம் தண்ணியை ஃபில் பண்ணி ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ் ஆன் பண்றாங்க. இந்த கேர்ள் சொல்றா, எஸ், கீப் த பேன் ஆன் த ஸ்டவ். இந்த பேனை வந்து ஸ்டவ்லே விடுவோம். லெட் த வாட்டர் பாயில், தண்ணி கொதிக்கிற வரைக்கும் அந்த பேன் ஸ்டவ்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றா. தண்ணி கொதிச்ச உடனே இந்த பாய் என்ன சொல்றான், புட் இன் த மில்க் அண்ட் த டீ லீவ்ஸ். அந்த தண்ணி கொதிச்ச உடனே அதுல வந்து கொஞ்சம் பாலும் கொஞ்சம் டீ பவுடரும் போடுறாங்க. லெட் அஸ் பாயில் த டீ இன் த பாட் ஃபார் 5 minutes. பாலும் டீ பவுடரும் போட்ட அப்புறம் 5 நிமிஷம் அதை கொதிக்க விடணும். அப்பதான் ஒரு சூப்பரான டீ ரெடி ஆகும். Now we can pour it through the strainer. போர்னா ஊத்துறது, சரிங்களா? போர்னா அந்த ஸ்ட்ரெயினர் வழியா இந்த டீயை வந்து ஸ்ட்ரெயிட்டா கிளாஸ்ல ஊத்தாம கிளாஸ் மேல இந்த ஸ்ட்ரெயினரை வச்சு அந்த ஸ்ட்ரெயினர் வழியா டீயை வந்து கிளாஸ்க்குள்ள ஊத்துறது. ஊத்திட்டு அப்ப அந்த ஸ்ட்ரெயினர்ல அந்த டீ பவுடர் போட்டாங்கல்ல, இதோட வேஸ்டேஜ் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆயிடும். இப்ப ஒரு நல்ல வெறும் டீ மட்டும் கிடைக்கும். அண்ட் ஆட் சுகர், அதுல வந்து சுகர் ஆட் பண்ணிட்டாங்க. ஸ்டீர் அண்ட் மிக்ஸ் இட் வெல், அதை வந்து ஸ்டீர் நல்லா கலக்குறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்பூன் போட்டு கலக்குறாங்க. அப்பதான் சுகர் வந்து டைல்யூட் ஆகி டீ டேஸ்டா இருக்கும். த டீ இஸ் ரெடி, இட் ஸ்மெல்ஸ் சோ குட். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, டீ ரெடி பண்ணிட்டாங்க. டீ ரெடி ஆன உடனே சுகர்லாம் ஆட் பண்ண உடனே டீயோட ஸ்மெல்லு சூப்பரா இருந்துதான். அடுத்து பாருங்க, நேரா அம்மா கிட்ட எடுத்துட்டு போய் டீ குடுக்குறாங்க. ஹியர் அம்மா, வி மேட் டீ ஃபார் யூ இன் த கிச்சன். இங்க பாருங்கம்மா, உங்களுக்காக நாங்க 2 பேரும் சேர்ந்து டீ போட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இவ அக்கா, இவ வந்து தம்பி, இவ சிஸ்டர், இவர் வந்து பிரதர். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வாட்டி இந்த லெசன் ரீட் பண்ணிடலாமா? வாங்க. லெட் அஸ் லேர்ன் மை ஹவுஸ். இவ எல்டர் சிஸ்டர், இவ யங்கர் பிரதர். இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்து அம்மாவை தேடுறாங்க. வேர் இஸ் அம்மா? ஷீ இஸ் நாட் இன் த கிச்சன். கிச்சனுக்கு போய் அக்கா பாக்குறா, அம்மா கிச்சன்ல இல்லையேன்னு கேக்குறா. ஷீ இஸ் நாட் இன் த ஹால். தம்பி போய் ஹால்ல பாக்குறான், ஹால்லயும் அம்மா இல்ல. அம்மா, யூ ஆர் ஹியர் இன் த பெட்ரூம், யூ ஆர் இன் பெட். அதாவது இவங்க 2 பேரும் பெட்ரூம்க்கு போய் பாக்குறாங்க, அம்மா படுத்துட்டு இருக்காங்க. அம்மா, நீங்க பெட்ரூம்ல தான் இருக்கீங்களா, நீங்க படுத்து இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு அம்மா சொல்றாங்க, ஹோ ஐ ஹாவ் அ ஹெட்டேக். அம்மா என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து தலைவலியா இருக்கு, அதனாலதான் படுத்திருக்கேன். ஓ அம்மா, ஹவு கேன் வி ஹெல்ப் யூ? உடனே வந்து குட்டி பாப்பா கேக்குறா, அம்மா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு. கேன் வி மேக் யூ அ கப் ஆஃப் டீ, லெட் அஸ் வாட் டு டூ? இந்த குட்டி பையன் கேட்குறான், அம்மா நான் வேணா உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரட்டுமா, நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்கன்னு கேட்குறான். உடனே எஸ், ஆஸ்க் பாட்டி ஃபார் ஹெல்ப் அப்படின்றாங்க. நீங்கள் பாட்டியை கூப்பிட்டு ஹெல்ப் வாங்கிட்டு டீ போடுங்க. ஏன்னா பெரியவங்களோட ஹெல்ப் இல்லாமல் கிச்சனில் போய் நாமளே தனியாக சமைக்கிறதோ வேற ஏதோ ட்ரை பண்ணுறதோ கூடாது. ஏன்னா கிச்சன்றது கொஞ்சம் டேஞ்சரஸான பிளேஸ் தான். அங்கே வந்து சூடு வச்சுப்போம்,
கத்தியில கை கட் பண்ணிப்போம். அதனால நமக்கு திங்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ நம்ம ஒரு பெரியவங்களோட கைட்லைன்ஸோட தான் கிச்சனுக்கு சமைக்க போகணும். டேக் அ பேன். பாட்டி சொல்றாங்க, நீங்க ஒரு பேன் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் let us fill this pan with water. Now light the stove. அதாவது முதல்ல பேன்ல கொஞ்சமா தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டவ் மேல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணலான்றான். உடனே இந்த அக்கா என்ன சொல்றா, சிஸ்டர் என்ன சொல்றா, எஸ் கீப் த பேன் ஆன் த ஸ்டவ், லெட் த வாட்டர் பாயில். அதாவது அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் பேன் வந்து ஸ்டவ்லயே இருக்கட்டும்ன்றா. புட் இன் த மில்க் அண்ட் த டீ லீவ்ஸ். தண்ணி கொதிச்சிச்சு, அப்போ தண்ணி கொதிச்ச உடனே அதுல கொஞ்சம் பாலும் டீ லீவ்ஸும் போடுறாங்க. லெட் அஸ் பாயில் த டீ இன் த பாட் ஃபார் 5 minutes. அதாவது அந்த பாட்ல இருக்க டீயை ஒரு 5 minutes கொதிக்க விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டீயை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வழியா ஒரு கிளாஸ்ல ஊத்துறாங்க. நவ் வி கேன் போர் இட் த்ரூ த ஸ்ட்ரெயினர். த்ரூ த ஸ்ட்ரெயினர்னா அந்த ஸ்ட்ரெயினர் வழியா தான் டீயை இதுக்குள்ள ஊத்துறாங்க. அப்பதான் அந்த டீ லீவ்ஸோட வேஸ்டேஜ் எல்லாம் அந்த ஸ்ட்ரெயினர்ல தங்கிடும். அண்ட் ஆட் சுகர், ஸ்டீர் அண்ட் மிக்ஸ் இட் வெல். நல்லா ஸ்பூன் போட்டு சுகர் போட்டு அதுல ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துடுறாங்க. த டீ இஸ் ரெடி. இட் ஸ்மெல்ஸ் சோ குட். அந்த டீயை ரெடி பண்ண உடனே அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு நல்ல ஸ்மெல் வருது. அதை ஃபீல் பண்ணிட்டு நேரா அந்த டீ கொண்டு போய் அம்மா கிட்ட தராங்க. ஹியர் அம்மா, வி மேட் டீ ஃபார் யூ இன் த கிச்சன். இங்க பாருங்கம்மா, உங்களுக்காக நாங்க 2 பேரும் டீ போட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியா அம்மா கிட்ட தர்றாங்க. குட்டீஸ், நம்ம இப்போ இந்த லெசன்ல இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஹார்ட் வேர்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். கிச்சன், KITCHEN, கிச்சன். ஹால், HALL, ஹால். பெட்ரூம், BEDROOM, bedroom. Headache, HEADACHE, headache. Help, HELP, help. Milk, MILK, milk. Boiling, BOILING, boiling. Pot, POT, pot. Through, 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 through. Leaves, LEAVES, leaves. Strainer, 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 strainer. Sugar, SUGAR, sugar. Kitchen, hall, bedroom, headache, help, milk, boiling, pot, through, leaves, strainer, sugar. இதுல இன்னொரு பாயிண்ட் சேர்த்துக்கலாம். pour, POUR, pour. போர்னா கொட்டுறது, போர்னா ஃபில் பண்றது. ஒரு பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்துல கொட்டுறதுக்கு பேர் தான் pour. pour, POUR, pour. POUR, pour. Hard words பார்க்கலாம். Kitchen, hall, bedroom, headache, help, milk, boiling, pot, through, leaves, strainer, sugar, pour. ஓகே குட்டீஸ், இதை நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த லெசனை வாசிக்கிறது உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். Let us understand பார்க்கலாம். Circle the right word. Circle the right word. இது என்னது? ஸ்பூன், பேன். நம்ம என்ன சர்க்கிள் பண்ணோம்? இது ஸ்பூன். ஸோ ஸ்பூனை தான் சர்க்கிள் பண்ணணும். இங்க பாருங்க, இது ஃபோர்க், இதுல ஸ்ட்ரெயினர். ஃபோர்க் இல்லைன்னா ஸ்ட்ரெயினர். ஃபோர்க்கா இது? இல்லை, ஸ்ட்ரெயினர். அப்போ ஸ்ட்ரெயினரை தான் நம்ம ரவுண்ட் பண்ணணும். இது என்னது? ஸ்டவ். மிக்சர் கிடையாது. ஸோ ஸ்டவ்வை ரவுண்ட் பண்ணணும். இங்க என்னது? பேன். டம்ளர் கிடையாது. ஸோ நம்ம பேனை ரவுண்ட் பண்ணோம். இதோட நேம்ஸை கரெக்டா பார்த்து ரவுண்ட் பண்ணோம். ஸ்பூன், ஸ்ட்ரெயினர், ஸ்டவ், பேன். ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்க. இது டீ, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது டீ. இது என்னது? சுகர், a bottle of sugar. இது என்னது? மில்க். ஸோ கரெக்டா இது பண்ணுங்க. டீக்கு நேரா கப்பை ஜாயின் பண்ணுங்க. இந்த பாட்டில சுகருக்கு ஜாயின் பண்ணுங்க. கிளாஸ் ஆஃப் மில்க்கு ஜாயின் பண்ணுங்க. கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிசன்,
think and answer. இந்த லெசனை படிச்சோம்ல, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து யோசிச்சு பதில் சொல்லியிருக்காங்க. வேர் இஸ் அம்மா? அம்மா இஸ் இந்த அம்மா எங்க இருந்தாங்க? முதல்ல கிச்சன்ல தேடினாங்க, ஹால்ல தேடினாங்க. ரெண்டுத்துலயும் அம்மா இல்ல, பெட்ரூம்ல படுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அம்மா இஸ் இன் த பெட்ரூம். BEDROOM, பெட்ரூம். Why was Amma in bed? Amma had a headache. HEADACHE, headache. HEAD, headache. ACHE, headache na head na tala, ache na vali, headache na talavali, ache na vali. Okay, headache. What did Valli add to the tea at last? She added sugar. SUGAR, sugar. SUGAR, sugar. What did Valli? நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தோம்ல, இந்த கேர்ள் நேம் தான் வள்ளி. வள்ளி என்ன பண்ணா? added to the tea at last. டீ ரெடி பண்ணிட்டு டீல எதை ஆட் பண்ணா? she added sugar. கடைசியா என்ன பண்ணா? சுகர் போட்டு தான் நல்லா ஸ்டீர் பண்ணா. அதுக்கப்புறம் how is the tea? How is the tea? டீ எப்படி இருந்தது? The tea smells good. டீ எப்படி இருந்தது? The tea smells good. First one, second one, third one, fourth one. Where is Amma? Amma is in the bedroom. Why was Amma in bed? Amma had a headache. What did Valli add to the tea at last? She added sugar. How is the tea? The tea smells good. Okay, குட்டீஸ், circle the correct one. என்னது? circle the correct one. இப்ப பாருங்க, பேன்ல ஆம்லேட் போட்டிருக்காங்க. இந்த ஆம்லேட்டை நமக்கு திருப்பி போடுறதுக்கும் இல்ல எடுக்கிறதுக்கும் நமக்கு இந்த வந்து கரண்டி வந்து அவசியம். கரண்டி வந்து நமக்கு அவசியம். ஓகேவா? இந்த பேன்ல இருக்க ஆம்லேட்டை எடுக்கிறதுக்கு இந்த கரண்டி வந்து நமக்கு அவசியம். அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த கட்டர் பிளேட்ல இருக்க வெஜிடபிள்ஸை கட் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? நைஃப், கத்தி வேணும். என்ன வேணும்? நைஃப், கத்தி வேணும். ஓகே ஓகே குட்டீஸ், இப்போ இது சரியான இதுனா நமக்கு வந்து கட்டர் பிளேட்ல இருக்க வெஜிடபிளை கட் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? நைஃப் வேணும். என்ன வேணும்? நைஃப் வேணும். ஓகே குட்டீஸ், இதெல்லாம் பார்த்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா வச்சிருக்கோமா? செகண்ட் ஒன் எழுதி முடிச்சுட்டோம். கரெக்டா எழுதிக்கோங்க. அடுத்து இங்க பாருங்க, செகண்ட் ஒன்னுக்கு ஆன்சர்ஸும் உங்களுக்கு எழுதியாச்சு. இங்க கரெக்டா பார்த்து நோட் பண்ணிக்கிறது தான் உங்க வேலை. ஓகே குட்டீஸ், ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த லெசன் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் லெசனோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய் குட்டீஸ்.